அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்று வாக்களித்த கோதண்டபாணி உட்பட 18 எம்எல்ஏக்களை பழனிசாமி தகுதி நீக்கம் செய்தார். அந்த துரோகத்திற்கு 21 தேர்தலிலே நம்மால் பழி தீர்க்க முடியவில்லை திருப்பூர் தொகுதியிலே. ஆனால் தமிழ்நாட்டு அளவிலே அவரை பழி தீர்த்து நாம் வெற்றி பெற முடியாமல் போனாலும் துரோகம் என்றைக்கும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. துரோகம் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியாவிலே துரோகம் செய்து ஒருவர் அரசியலிலே உயர்ந்துவிட முடியாது, உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு நாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தோம். பல ஆயிரம் கோடி பணம் செலவு செய்து கூட்டணி பலத்தோடு ஆட்சி அதிகாரம் கையிலே இருந்த பொழுது அவர்கள் என்னதான் முயன்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலிலே தனித்து போட்டியிட்டாலும் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தோம். அது 21 தேர்தல். இந்த தேர்தலிலே துரோகத்தை முழுதாக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. ஏனென்றால் புரட்சி தலைவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையேற்று அந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்காக எவ்வளவோ உழைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். தான் சினிமாவில் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் அண்ணா அவர்களின் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக செலவிட்டவர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்று அந்த இயக்கத்தை வலுப்படுத்தியவர் புரட்சி தலைவர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.